மெக்சிகோவில் போய் லா லொரோனா அப்படின்னு சொன்னாவே போதுங்க, எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பயந்து போயிடுவாங்க. என்னென்னா, ஒரு ஸ்டோரி இருக்குது. 400 வருஷமாக தன்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இன்றைக்கி பிறக்கிற ஜென்ரேஷனுக்குமே சொல்லி வளர்க்குறாங்கங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அல்ற சத்தம் கேட்டாங்க அப்படின்னா அந்த திசைக்கு அப்படியே ஆப்போசிட் திசையாக திரும்பி நம்ம ஓடி வந்துடணுமா. அந்தளவுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து இந்த ஸ்டோரியை சொல்லி எல்லாரையும் பயப்படுத்தி வளர்க்குறாங்கன்னே சொல்லலாம். யார் இந்த லா லொரோனா, என்னதான் நடந்துச்சு இப்படி 400 வருஷமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்டலி நாட்டில் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. இதுக்கு பேர் மரியான்னு வைக்கிறாங்க. குழந்தையிலே அவ்வளோ ஏஞ்சலிக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துடுறாங்க, இந்த குழந்தைய பார்க்குறாங்க, கொஞ்சுறாங்க. இன்னும் சில பேர் டெய்லி இந்த குழந்தைய பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு லைஃப்பில் நல்ல லக் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இதனாலே நிறைய பேர் வராங்க, இந்த குழந்தைய வளர்க்குறாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே இந்த குழந்தைய லக்கியாக கன்சிடர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ஏஞ்சலே இங்கே பிறந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தையுமே நல்லபடியாக வளர்ந்துட்டு வருது. அதோட ஏஜ் வளர வளர ரொம்பவே அழகாயிட்டு வரதுனால எல்லாருமே இது ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு கல்யாண ஏஜும் வந்துடுதுங்க. நிறைய பேர் ப்ரொபோசல் பண்ணுறாங்க, இந்த குழந்தைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப வெல்த்தியான பர்சன்லேருந்து நார்மலாக இருக்க பர்சன் வரைக்கும் அவங்கவுங்களால முடிஞ்ச எல்லா பொருளும் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இல்லை, நான் இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தேடாமையே எல்லா பொருளும் இவங்க கைக்கு வருது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், நம்மளுக்கு எல்லா லக்கும் இருக்குது, நாமளே ஒரு லக்கி பர்சன், நாம் இந்த காசு பணத்துக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. காசு பணம் அழகு எல்லாம் இருக்கிற ஒரு பர்சன் வருவாங்க, நம்மளுக்கு லவ் வரும், அந்த லவ்வில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஸ்பெயின் நாட்டிலேருந்து நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக மெக்சிகோவுக்கு வந்து போவாங்க. இப்படி தான் ஒருத்தர் ஸ்பெயின் நாட்டிலேருந்து வராரு. அவர் நல்ல வெல்த்தியும் ப்ளஸ் நல்ல அழகுங்க. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வராங்க. இவங்க 2 பேரையும் நவந்தர் ஒரு 2-3 டைம் ஒருத்தர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி போயிடுது, பழக ஆரம்பிக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கிட்ட சொல்லி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட லவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மரியாவுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க லைஃப்பில் எந்த விஷயமும் பிளான் பண்ணவே தேவையில்லை, எல்லாமே பர்ஃபெக்டான டைமில் பார்த்து நடக்குது. காசு பணம் எல்லாமே அவங்கள தேடி வருது. இருந்தாலும் அவங்க நான் தான் உலகத்திலே லக்கியஸ்ட் பர்சன், எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரைடுமே அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாமே நல்லபடியாக போகுது, ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்கிறாங்கங்க. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் சின்ன ஒரு மிஸ்டேக் கூட நடக்கிறதில்ல. இவங்களுக்கு அவ்வளோ லவ் கிடைக்குது, அவ்வளோ அஃபெக்ஷன், அந்த ஃபேமிலியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு 5 வருஷம் முடிய இவங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போகிறது, வீட்டுக்கு வராமல் போகிறது, இவங்க மேலே இருக்க அந்த லவ் குறைஞ்ச மாதிரி மரியா ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் மரியாக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, உலகத்தில் தன்னை மாதிரி அழகு யாருமே இல்லை. ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மூட நம்பிக்கையில் இருந்தாங்க. தன்னை தவிர அவங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டார், அவர் எங்கேயும் போக மாட்டார், நம்ம லைஃப் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிடுறாருங்க. அப்போ இவங்க வீடை தேடி பார்க்கும்போதும் ஒரு லெட்டர் கிடைக்குது. அதில் அவர் என்ன எழுதி வச்சுருக்காருன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காங்க, தப்பு எடுத்துக்காத மரியா, என்னோட லைஃப் நான் அந்த பொண்ணு கூட வாழணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், நீ சேஃபாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு ஒரு பொண்ணோட ஓடி போயிருக்காரு. இதை பார்த்த மரியாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரிங்க. தன்னோட லைஃப் எப்பயுமே பர்ஃபெக்ட்டு சூப்பராக இருந்தது, ஒரு சின்ன இன்ச்சில் கூட ஒரு மிஸ்டேக் நடக்காது அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு பர்சன், அவ்வளோ ப்ரைடு பியூட்டி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க ஒரு பர்சன்னா, இவங்களுக்கு இந்த விஷயம் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அவங்க பிளாங்க் ஆகி உக்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு புரியாமல் அப்படியே ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்து பிளாங்காக உட்காந்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இவங்க 2 குட்டீஸ் வராங்க. 2 பசங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி இவங்களை கூப்பிட்றதுக்கு வராங்க. மரியாவுக்கு அந்த 2 பசங்களை பார்த்தோன்னே பயங்கர கோவம். அதுவும் அந்த 2 பசங்களும் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறதுனால இப்படி ஒரு துரோகத்தை இவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தெல்லாம் அந்த 2 குழந்தைங்க மேலே காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த 2 குழந்தைங்களையும் பக்கத்தில் இருக்க ஏரியில் முக்கி கொண்டுடுறாங்க. இவங்களுக்கும் இன்னுமே அந்த
ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து வெளியே வரவே முடியல. கொஞ்ச நேரம் ஆகி இவங்க நார்மல் ஆகிட்டு எல்லாம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவங்க ஹஸ்பண்ட் இவங்க கைவிட்டு போகிறாங்க, குழந்தைங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இவங்களுக்கு தெரியாது இவங்க சொந்த கையால் தான் அந்த 2 குழந்தைங்கள கொன்னாங்கன்னு கூட தெரியாது. ஒருவேளை ஏரியில் அடிச்சிட்டு போயிருக்குமோ சொல்லிட்டு ஏரியாக இறங்கி ஏறுறாங்க. ஏரி கோலம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அழுந்துக்கிட்டே தேடுறாங்கங்க. டே அண்ட் நைட் தேடுறாங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், குளிக்காமல், ரொம்பவே கோரமாக அழுந்து டே அண்ட் நைட்டாக தான் பிள்ளைங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அழுந்து ஏரி கோலம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்து ஒரு நாள் இவங்க இறந்தும் போயிடுறாங்க. சரி, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சாலுமே இவங்க இறந்துமே மறுபடியும் அழுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு. இவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஒருவேளை அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாமல் அவங்க ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்க போல், இன்னும் இறந்து அவங்களோட பிள்ளைங்க அவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு அந்த ஊர் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தேடுதலில் நடுவில் சில சின்ன குழந்தைங்க காண போகிறாங்க, இல்லை சில டைம்ஸ் ஏரியில் இருந்துச்சுன்னா இறந்து போடுறாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. இது கண்டிப்பாக மரியாவோட ஆத்மா தான் பண்ணும், மரியா தான் ஆவியாக இங்கே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அழுந்து அவங்க குழந்தைய தேடும் போது நம்ம குழந்தைங்க யாராவது இங்கே மிஸ் ஆனாங்கன்னா அவங்களும் பலியாயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதனாலே வந்து லரோனான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லரோனாவே வீப்பிங் உமன். ஒருத்தர் அழுகுறாங்க, அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாவே அங்கே இருக்க குழந்தை பெரிய மனுஷன் யாராக இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்து குடுக்குடுன்னு ஓடணும்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லிட்டு வராங்க. அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லைங்க, 400 வருஷத்துக்கு மேலேயும் இன்றைக்கும் வந்து இது ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து ஓகே இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிளைண்ட் பிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இதை ரிசர்ச் பண்ண சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ரூமராக தான் இருக்கும். ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகன் மக்கள் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வணங்கியிருக்கிறாங்க. அவங்க பேர் மரியா தான். அவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஆத்தங்கரை ஏரியில் வந்து நின்று பாட்டு பாடுவாங்க. அந்த பாடுற குரல் வந்து அழுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெக்சிகோ நாட்டை வந்து அப்போ ஆண்டது வந்து ஸ்பெயின்லேயும் இதே மாதிரியான ஒரு பேய் ஸ்டோரி இருக்குது. அங்கேயும் வந்து மரியான்னு சொல்லிட்டு பேர் இல்லாமல் வேற ஒரு லேடி பேரில் இதே சேம் எக்ஸாக்ட் ஸ்டோரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க ட்ரெடிஷனும் அவங்க ரூமர்ஸையும் இந்த மெக்சிகோ மக்களுக்கு வந்து கொண்டு வரணுக்காக தான் இப்படி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மெக்சிகோ மக்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நேரடியாக அந்த குரலை கேட்டிருக்கேன், அந்த அழுகிற குரலை கேட்டிருக்கேன், நான் அந்த உருவத்தை பார்த்துருக்கேன், அதனால தான் என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி வளர்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சொல்லி வளர்க்குறதுக்கு காரணமே அந்த மரியா அவங்க வந்து தன் குழந்தைங்களை தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த குரல்னால நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. இது ரியல் ஸ்டோரி. அதனால எல்லா குழந்தைங்களும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்கனுக்காக தான் இந்த ஸ்டோரியை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சொல்லி வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.